இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு பேசும்படியாக கலாத்திய நிருபத்திலிருந்து அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதின நிருபம். இப்போ பவுல் அவன் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றான். அந்த சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று கொண்ட அந்த பவுல் அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு எடுத்துரைப்பதிலே அவன் அதிக தீவிரமாக செயல்பட்டான். அதனால தான் கலாத்தியா நாடுகளிலே சென்று அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அந்த சுவிசேஷத்தை கேட்ட மக்கள், ஒரு சில புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அங்கே ஒரு சில சபைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் அந்த புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு தவறான உபதேசங்கள் உள்ளே நுழைந்தது. யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா கிறிஸ்துனுடைய கிருபை மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும். சரியா? நீங்கள் கிரியைகள் செய்யணும், கிரியைகளின் மூலமாக தான் ரட்சிப்பு, கிருபைகளினால் அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கள்ள உபதேசத்தை உள்ளே நுழைத்தார்கள். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிக்கணும். அதே போல் கிறிஸ்துவனுடைய அதாவது சுவிசேஷமும் தேவை, நியாயப்பிரமாணமும் தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, குழப்பி விட்டுறாங்க. இதை அறிந்த மக்கள் அவங்க மிகவும் சோர்ந்து போன நிலையில் எது சரியானது, பவுல் சொன்ன சுவிசேஷம் சரியானதா அல்லது இந்த யூதர்கள் சொன்ன சுவிசேஷம் சரியானதா என்பதை அவர்கள் குழம்பி போன இருந்த நேரத்தில் தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இப்போ என்ன சொல்லி எழுதுகிறார்னா, அவங்க அதாவது அந்த தவறான போதகர்கள் யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பவுல் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, பவுல் அவன் பிரசங்கித்த சுவிசேஷத்தில் அது நியாயப்பிரமாணத்தின்படியான ஆனது அல்ல. அது மட்டும் இல்லை, ரட்சிப்புக்கு கிருபை மட்டும் அல்ல, கிரியைகளும் தேவை என்பதை அவர்கள் சுட்டி காட்டினபடினாலே இந்த தவறான சத்தியம் மக்களிடத்திலே பரவிவிட்டபடினாலே இந்த பவுல் மிகவும் கோபம் கொண்டவனாக இந்த நிருபத்தை அந்த மக்களுக்கு என்ன செய்கிறான், எழுதுகிறான். இதை தான் நம்ம கடந்த தினங்களிலே கிட்டத்தட்ட எத்தனை செய்தி பார்த்துருக்குறோம், 4 செய்திகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கான தலைப்பு என்னவென்று சொன்னால், வாசிங்க 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. இன்றைக்கி நாம் இந்த 5 வசனத்தில் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம், இதுதான் தலைப்பு, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு. சரியா? இதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சுயாதீனம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயாதீனத்தை அவர் எருசலேம் சென்று பவுல் அதை என்ன செய்கிறார்னா அது உறுதிப்படுத்துகிறார். எவ்வாறு உறுதிப்படுத்துகிறார் என்பதை தான் 1 முதல் 3 வசனத்தில் நான் கொடுக்குறார். அதாவது இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான சுயாதீனத்தை அவர் என்ன செய்கிறார்னா அவர் எருசலேம் போய் அதை நிரூபித்து காட்டுறார். 2வது, இந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனத்தை கெடுப்பதற்கான நிறைய தீய அதாவது கள்ள சகோதரர்கள் பக்க வழியாய் சபைக்குள்ளே நுழைகிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பேசுகிறார். 3வதாக, இந்த சுயாதீன இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த சுயாதீனத்தை பாதுகாப்பதற்கு
அந்த சுயாதீனத்தை எந்த விதத்திலும் மக்கள் கெடுத்து விடாதபடிக்கு, கள்ள சகோதரர்கள் உள்ளே வந்து கெடுத்து விடாதபடிக்கு பவுல் நான் எப்படி அதற்காக போராடுகிறேன் என்பதை அவர் என்ன செய்கிறார், விளக்கப்படுத்துகிறார். இந்த 3 காரியத்தை இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? அப்போ முதலாவது காரியம், இப்போ வாசிங்க 1 முதல் 3 வசனங்களை நான் படிக்கிறேன் பாருங்கள். 14 வருஷம் சென்ற பின்பு நான் கிறிஸ்துவை கூட்டிக் கொண்டு போய் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபா உடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் அப்படின்றது. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், அதாவது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனத்தை இந்த பவுல் எப்படி எருசலேம் போய் அங்கே விவரிக்கிறதுக்கான காரணத்தை அவர் என்ன செய்கிறார்னு எழுதுகிறார். முதல்ல நம்ம பார்க்கணும் சுயாதீனம் என்ன. அதாவது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம். சுயாதீனம் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுதந்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறோம்? அடிமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம், சுதந்திரம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். அப்போ நம்ம யாருக்கு அடிமைகளாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தோம்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான கட்டளை அது. அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னா விருத்த சேதனம் பண்ணணும். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததியின் மூலமாய் வருகிற நபர்கள் விருத்த சேதனம் பண்ணும்போது நீங்கள் கடவுளோடு நெருங்கி என்ன செய்ய முடியும், உறவு கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் சில சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன செய்துன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் என்ன சொல்லுது? அதாவது பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லுது. அந்த பாவத்தை செய்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு என்பதை சொல்லுது. ஆனால் அந்த பாவத்திற்கு அந்த நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, தீர்வை கொடுக்க முடியாது. சரியா? அப்போ அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிறதான அந்த கட்டளையை அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கொலை செய்வது பாவம் அப்படின்னு சொல்லுது. அந்த கொலை செய்வதனாலே கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்யுது சொல்லுதே ஒழிய, ஆனால் அந்த கொலைக்கான தீர்வை அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது, கொடுக்காது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய கிரியைகளினாலே நீ ரட்சிக்கப்படலாம் அப்படின்னு சொல்வதாக இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சுவிசேஷத்தை பரப்புகிறார்கள். மனிதனுடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பாவியையும் தன் பக்கமே அடிமையாக என்ன செய்கிறது, வைத்து கொள்கிறது. அது மட்டும் இல்லை, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்படுகிற நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என்ன செய்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றபடினாலே அவர் என்ன செய்கிறார், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை என்ன செய்கிறார், விடுதலையாக்குகிறார். என்ன செய்கிறாரு, விடுதலையாக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள்ளே உண்டான சுதந்திரத்தின் மூலமாய் நாம் என்ன செய்கிறோம், தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்பதற்காக இந்த சுயாதீன சுதந்திரத்தை தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷத்தின் மூலமாக பவுல் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். சரியா? இந்த சுவிசேஷத்தை தான் அந்த கலாத்தியர் மக்கள் என்ன செய்கிறார்கள், இது தவறு என்று சொல்லுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் மட்டுமே, அவருடைய கிருபையினால் மட்டுமே இவனுக்கு ஒவ்வொரு பாவிக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை அங்கே போதித்து அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீ உன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவதன் மூலமாய் உனக்கு என்ன செய்யும், ரட்சிப்பு இருக்கும். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் உனக்கு ரட்சிப்பு. புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதன் பாவத்தில் பிறந்தபடினாலே அவன் ஒரு நாளும் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. தன்னுடைய கிரியைகளின் மூலமாக என்ன செய்ய முடியாது, ரட்சித்து கொள்ள முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் மனிதனுடைய கிரியையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை அது அவரிடத்திலிருந்து வருகிற கிரியை சொல்லுது. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய கிரியை சொல்லுது. கிருபையின்
மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ரட்சிப்பு அவருடைய கிரியைகளை சொல்லுது. அப்போ மனிதனுடைய கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிரியைகளினால் மட்டும்தான், தேவனுடைய கிருபையினால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை சொல்லுகிறது. இதை விவரிப்பதற்கு தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். சரியா? இப்போ இது எப்படி? இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் இந்த கலாத்திய நாடுகளுக்கு சென்று, 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியருடைய நாடுகள் 14ஆம் அதிகாரம் 48வது வசனம் பாருங்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசம் எங்கும் என்ன செஞ்சிச்சு? பிரசித்தம் ஆயிற்று. இப்போ அநேக நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பவுல், பர்னபா இவர்களுடைய சுவிசேஷத்தின் மூலமாக கலாத்திய நாட்டில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட மக்களிடத்தில் போய், சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? தவறான விதத்திலே போதிக்கிறார்கள். இதை தான் பவுல் பொறுத்து கொள்ளவே முடியல. பவுலும் பர்னபாவும் என்ன செய்ய முடியல? பொறுத்து கொள்ள முடியல. 2வது வசனம் பாருங்களேன். அதனாலே அவர்களுக்கும் பவுல், பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இப்போ இந்த கலாத்திய 2ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி தான் சொல்லப்படுகிறது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? 14 வருஷம் சென்ற பின்பு, சரிங்களா, நல்லா கவனிங்க, இந்த 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபா உடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இப்போ இந்த தவறான போதனையை போதிக்கிற மக்கள் எங்கிருந்து வராங்க? யூதேயாவிலிருந்து, எருசலேமிலிருந்து வராங்க. அப்போ அங்கிருந்து தான் இந்த தவறான உபதேசங்கள் வருகிறது என்பதை இவர்கள் உணர்ந்து, பர்னபாவும் பவுலும் தீத்துவும் 3 பேரும் மீண்டும் எங்கே போகிறாங்க? இப்போ எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேம் என்பது ஒரு முக்கியமான சபை, அதாவது முதல்ல உருவாக்கப்படுதான சபை அது. சரியா? இப்போ அந்த எருசலேமில் தான் முக்கியமான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள்லாம் அங்கே தான் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இப்போ அவங்களிடத்துல போய் இந்த பர்னபா, பவுல், தீத்து இந்த 3 பேரும் போய், நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷமானது கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே மட்டும்தான் ரட்சிப்பேன் என்பதை நாங்கள் உறுதியாக என்ன செஞ்சோம்? பிரசங்கித்தோம். ஆனால் இந்த யூதேயாவில் இருந்து ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? இப்படி மக்களை கலகப்படுத்திட்டாங்க. அதனால் நாங்கள் பேசின சுவிசேஷம் கிருபையின் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் கிருபையினாலே மீட்பு உண்டு என்பதை நாங்கள் தெளிவாக போதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு விவரித்து சொல்லும்படியாக தான் இவங்க என்ன செய்கிறாங்க? எருசலேமுக்கு போகிறார்கள். சரியா? இப்போ போகும்போது 2 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறார். முதல் டைமில் போகும்போது 14 வருஷம் கழிச்சுன்னு சொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அவன் 3 வருஷம் எங்கே இருந்தான்? அரேபிய தேசத்தில் இருந்தான். அங்கே யாரோடு இருந்தான்? கடவுள் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருந்தான். இயேசு அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்த பின்னாடி தான் அவர் என்ன செஞ்சார்னா, மீண்டும் எருசலேமுக்கு போய் பேதுருவோடு 15 நாள் என்ன செய்கிறாரு? தங்கி இருந்தார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே செய்தியில் நம்ம பார்த்தோம். அந்த செய்தியினுடைய நோக்கம் என்னன்னா,
நான் பெற்ற சுவிசேஷம், நான் அறிவிக்கிற சுவிசேஷம் எந்த மனுஷனால் அல்ல, எந்த மனுஷன் மூலமாய் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து டைரெக்டாக நேரடியாக நான் பெற்றிருக்கிறேன். அதனால் அதை அறிவிக்கும்படி தான், அதை நிரூபிக்கும்படி தான் அவர் முதல் டைமில் எருசலேமுக்கு போனார். இப்போ ரெண்டாவது டைம் போகும்போது என்னன்னா, அதாவது நான் அறிவித்த அந்த சுவிசேஷத்தில் இப்பொழுது கள்ள சத்தியங்கள், கள்ள உபதேசங்கள் உள்ள நுழைஞ்சி மக்களை கெடுத்திருக்கிறார்கள். எனவே இதற்கு எருசலேம் சபையில் எந்த விதமாக சப்போர்ட்டை என்ன செய்யக்கூடாது, கள்ள உபதேசத்துக்கு பண்ணக்கூடாது. கிருபையின் சத்தியத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்யணும், உறுதியாக மக்களை என்ன செய்யணும், அங்கே ஸ்டாண்டர்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க அதற்காக போராடுவதற்காக தான் அறிவித்த சுவிசேஷம் அது கிருபையின் சுவிசேஷம் என்பதை தெளிவாக அவங்களுக்கு விளக்கப்படுத்தும்படியாக தான் இந்த 3 பேரும் போகிறாங்க. சரியா? அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த ஒவ்வொரு பாவிக்கும், நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிமையாக இருந்த ஒவ்வொரு பாவியும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் மீட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மூலமாக நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கிறது, சுயாதீனம் கிடைச்சிருக்கிறது. இந்த சுயாதீனத்தை மீண்டும் இந்த யூதர்கள், கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும்படிக்கு, அதுதான் நாம் பார்க்குறோம் 4வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு. இல்லையா? அப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால, நான் அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்து கிடந்த என்னை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, என்னை என்ன செஞ்சுருக்கிறாரு, தேவனுடைய சாபத்துக்கு விடுதலையாக்கும்படிக்கு என்னை என்ன செஞ்சுருக்கிறார், மீட்டிருக்கிறார், என்னை மீட்டிருக்கிறார். புரியுதா? அதனால் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு கொடுத்ததான் அந்த சுயாதீனம், சுதந்திரம் இருக்கும்போது மீண்டும் போய் என்னுடைய கிரியைகளினால் மட்டும்தான் நான் ரட்சிப்பை பெற்றேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு மீண்டும் அடிமைகளாக்குவதற்கு இந்த கள்ள உபதேசங்கள் நிறைய என்ன செஞ்சிருச்சு, உள்ளே வந்துடுச்சு. இனி அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. சரியா? அந்த 3 பேர்த்தில் முதல்ல அவர் சொல்கிறாரு, தீத்துவை நான் கொண்டு போனேன் அப்படின்றார். இந்த தீத்து யாருன்னு சொன்னால், தீத்து அவன் ஒரு கிரேக்கன். சரியா? கிரேக்கன். 3வது வசனம் பாருங்கள், அவனை குறித்து சொல்கிறாரு அங்கே. ஆனாலும் கலாத்தியர் 2:3, ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்து சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு அவனுக்கு என்ன செய்யலை, நான் கட்டாயம் பண்ணப்படவில்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, விருத்து சேதனம் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு நான் பண்ணலைன்றார். ஏன் பண்ணலைன்னா, ரட்சிப்பு விருத்த சேதனத்தினுடைய மனித கிரியைகளின் மூலமாக அல்ல, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அவருடைய கிருபையினாலே உண்டானது தான் ரட்சிப்பு. அதனால் அவனுடைய விருத்த சேதனம் ஒரு நாள் அவனை என்ன செய்யாது, ரட்சிக்காது. எனவே தான் அவனுக்கு என்ன செய்யலை, நான் விருத்த சேதனம் பண்ணலை அப்படிங்கிறத அங்கே போய் நிரூபித்து காட்டுறேன். சரியா? எருசலேமில் போய் நிரூபித்து காட்டுறாரு. அதுக்காக தான் இவனை என்ன செய்கிறார், கூடவே கூட்டிகிட்டு போகிறார். அப்போ பவுலுடைய வைராக்கியம், பவுலுடைய ஆழமான பாரம் என்ன தெரியுமா, சுவிசேஷத்தில் எந்த விதமான கள்ள போதனையும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் தைரியமாக அவர் மிகவும் கவனமாக அவர் என்ன செய்கிறாரு, செயல்படுகிற ஒரு நபராக இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு சுவிசேஷம், வேதபூர்வமான சுவிசேஷம் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினால் மட்டும்தான் நமக்கு மீட்பை ஒழிய, கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்பை ஒழிய, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பை ஒழிய, என்னுடைய கிரியைகளினாலே, என்னுடைய முயற்சினாலே, என்னுடைய ஞானத்தினாலே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அதனால் இவங்க சொல்லுவது, ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணமும் தேவை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், விருத்த சேதனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத இந்த பவுல் என்ன செய்கிறார், கொஞ்சம் ஒரு துளி கூட அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதற்கு மாறாக தான் அவர் என்ன செய்கிறாரு, இது மீண்டும் பரவி விடாத, கலாத்திய திருச்சபைக்குள்ளே பரவி விடாதபடிக்கு நாம் பேசின சுவிசேஷமானது அது
இயேசு கிறிஸ்துவினால் பெற்றது. அந்த சுவிசேஷம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு அதாவது கிரேக்கனாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது என்பதை நிரூபிப்பதற்காக தான் அவர் என்ன செய்கிறார், தீத்துவையும் கையில் என்ன செய்கிறாரு, கூட்டி கொண்டு போகிறார். சரியா? இந்த தீத்து மிக முக்கியமான ஒரு நபர். இந்த தீத்துவை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் படிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் பாருங்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 4-5. அஞ்சு ஆமாம். இப்போ இந்த பவுல் தீத்துவை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார் 1வது வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துன்னு சொல்கிறார். தீத்து எப்படிப்பட்டவன்? உத்தம குமார். கிரேக்கனாக இருந்து பவுலுடைய சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விசுவாசி, சத்தியத்தின் அடிப்படையில் வைராக்கியமாக இருக்கிற ஒரு நபர். இப்போ இந்த நபரை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஏற்ற காலங்களே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன் அப்படின்றார். அப்போ அவனுக்கு அதாவது இந்த தீத்து ஒரு போதகனாக பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பவுலை சரியான விதத்தில் பவுல் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை, பவுல் விசுவாசிக்கிற அந்த சுவிசேஷத்தை அதே கொஞ்சம் கூட குறையில்லாமல் இந்த நபர் என்ன செஞ்சார், விசுவாசித்து பவுலை பின்பற்றினான். பவுல் எப்படி வைராக்கியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்தானோ அதே போல் இந்த தீமோத்தேயும் என்ன செஞ்சார், பிரசங்கித்தார் அப்படிங்கிறத காட்டுறார். சரிங்களா? அடுத்தது இன்னொரு நபர் பர்னபா. இந்த பர்னபா யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பவுலுக்கு முன்னாடியே பர்னபா எருசலேம் சபையில் ஒரு முக்கியமான அங்கத்தினர். எருசலேம் சபையில் முக்கியமான ஒரு அங்கத்தினர். இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் இது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36-37 பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36-37. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இந்த பர்னபா யாருன்னு சொன்னால், அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நபர். ஏற்கனவே எருசலேமில் ஒரு முக்கிய அங்கத்தினர், பொறுப்புடைய ஒரு நபர். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் சீப்புரு தீவான், அவன் ஒரு லேவியன். சரியா? அப்போஸ்தலர்களாலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த நபர் தான் என்ன பண்ணார்னா, பவுல் முதல் டைம் ரட்சிக்கப்பட்டு அரபி தேசத்தில் போய் இருந்துட்டு மீண்டும் வந்தார் இல்லையா, எருசலேமுக்கு போனார் இல்லையா. அப்போ எருசலேமுக்கு போகும்போது தான் அங்கே இவரை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. யாரை? பவுலை. ஏன் ஏற்றுக்கொள்ள? கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே சந்தேகப்பட்டாங்க. பர்னபா தான் என்ன பண்ணாருன்னா, இல்லை இவர் ஆண்டவர் இவர் சந்தித்து இவனுடைய எல்லா காரியத்தையும் மாற்றிட்டார், தேவன் இவனை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் தான் சப்போர்ட் பண்ணி எருசலேமில் கொண்டு போய் என்ன செய்கிறாரு, சேர்க்கிறார். யார்? இந்த பர்னபா. அப்போ பர்னபாவும் பவுலும் தான் ஊழியத்திற்காக முதல்ல என்ன செய்கிறாங்க, பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த கலாத்திய திருச்சபை அங்கே இங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, சுவிசேஷம் 2 பேரும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள். அதனால் பர்னபாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன செய்கிறாரு, பேச வைக்கிறாரு. அந்த எருசலேமில் கள்ள உபதேசங்கள் இப்படி பரவிடுச்சு, நாங்கள் பேசின இந்த பிரசங்க அந்த சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷம் தான்
மெய்யானது சரியானது என்பதை அங்கே என்ன செய்கிறார்கள், காட்டுவதற்காக போகிறார்கள். இப்போ கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்தில் பாருங்கள். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினும் வீணாகாதபடிக்கு என் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் அப்படின்றார். அப்போ இவர் அதாவது எருசலேமுக்கு போகிறதுக்கு 3 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது அவர் சொல்கிறார் 2வது வசனத்தில் முதல் வரியை பாருங்கள். நான் தேவ அறிவிப்பினாலே போய். நான் எருசலேமுக்கு போகிறது மற்றவங்க சொல்லி கொடுத்து நான் போகலை. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் அப்படின்றார். நான் 16 வருஷம் கழித்து தீத்துவும் பர்னபாவும் கூட்டிகிட்டு நான் எருசலேமுக்கு போனேன். அங்கே போய் நான் தேவ அறிவிப்பினாலே என்ன செஞ்சேன், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் அப்படின்றார். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பவுல் சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினாலே டைரெக்டாக ரட்சிக்கப்பட்டு அவர் நேரடியாக தேவனுடைய அழைப்பை பெற்று சுவிசேஷத்திற்கு அழைக்கப்பட்டு அப்போஸ்தலன் ஆகும்படி ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், 3 வருஷம் அவனுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற பயிற்சி ஆண்டவர் கொடுத்து அவனை பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம எல்லா நேரத்திலையும் சில காரியங்களை ஆண்டவர் நம்ம ரட்சித்தார், சபையில் வச்சுருக்கிறாரு. சபையிலிருந்து நம்ம செயல்படுவதற்கு எந்த மனிதனுடைய ஆலோசனையும் நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும்னா எதையுமே சிந்தித்து செயல்படணும். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேதம் என்ன சொல்லுது, வேத வசனத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் சில திட்டங்களை பண்ணணும். வேத வசனத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களுக்கும் நான் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து போகணும். நான் சுயமாக எதையுமே நான் பேசக்கூடாது. அடுத்தது மனிதனுடைய ஆலோசனைகளுக்கு நான் செவி கொடுப்பதை காட்டிலும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நான் என்ன செய்யணும், சிந்தித்து செயல்படணும். இப்போ இவன் எருசலேமுக்கு போகிறதனுடைய நோக்கம் என்னென்னா தேவ அறிவிப்பினாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு, உணர்த்துறாரு. இப்படி கண்ட உபதேசங்கள் கலாத்திய திருச்சபைக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. அதனால் இதை போய் என்ன செய்யணும்னா அங்கே இருக்கிற எருசலேமில் இருக்கிற முக்கியமான அங்கத்தின சீசர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களிடத்துல போய் என்ன செய்ய விவரித்து சொல்லுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தான் பவுலை அனுப்புகிறார். அப்போ பவுல் எதையுமே தான் சுயமாக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கல. அவர் சுயமாக அவருடைய கட்டுக்கதைகளை சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணலை. அவர் வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற அந்த சுவிசேஷத்தை தெளிவாக பேசுகிற ஒரு நபராக தான் இருந்தார் அவர். சரியா? அதனால தான் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஆயினும் நான் ஓடுனதும் ஓடுகிறதும் ஓடினதும், இதுக்கு முன்னாடி ஓடினல்ல அதுவும் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாய் போகாதபடிக்கு. அப்போ எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக அவர் என்ன செய்கிறாரு, திட்டமிட்டு செயல்படுறாரு பாரு. அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வீணாக போயிடக்கூடாது. சரியா? நம்முடைய ஜெபம் வீணாக போயிடக்கூடாது, நம்முடைய வேத வாசிப்பு வீணாக போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லுகிற அந்த சுவிசேஷமானது வீணாக போயிடக்கூடாது, நம்ம செயல்படுகிற எந்த காரியமும் வீணாக போயிடக்கூடாது. ஆனால் இவர் வீணாக போகாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்னா தீர்மானித்து அவர் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையை விவரித்து காண்பித்தார். யாருக்கு விவரித்து காண்பித்தார்? எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு. எண்ணிக்கை உள்ளவர்கள் அப்படின்னா யாருன்னா சீசர்கள். எந்த சீசர்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள். ஏன்னா அவங்ககிட்ட இந்த விஷயத்தை, இந்த பிரச்சனையை, இந்த நான் பேசின கிருபையின் சுவிசேஷத்தை விவரித்து காண்பிக்கும்போது முதல்ல அவங்கள சரிப்படுத்திட்டோம்னா அந்த கள்ள உபதேசத்தை என்ன செஞ்சிடலாம், நிறுத்திடலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு சிலரை அவர் என்ன செஞ்சார்னா சந்தித்தார். யாரை சந்தித்தார் அப்படின்னு சொன்னால் பேதுருவை சந்தித்தார். அடுத்தது பேதுரு, அடுத்தது யாக்கோபு, அடுத்தது யோவான். இந்த 3 நபர்கள் பிரதானமான நபர்கள்.
இப்போ நீங்கள் வாசிங்க 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் பாருங்கள். 6ஆவது வசனத்தில் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். சரியா? அப்பொழுது பேதுரு எழுந்து நோக்கி ம் 13ஆவது வசனம் பாருங்க. இங்கே அடுத்தது யாக்கோபு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். சரியா? அப்போ அங்கே இருக்கிறதான முக்கியமான எண்ணிக்கை உள்ள நபர்கள் யாருன்னா பேதுரு, அடுத்தது யாக்கோபு, யோவான். சரியா? இந்த நபர்களிடத்தில் மட்டும் அவர் என்ன செய்கிறார்னா விவரித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முதல் பாயிண்ட்டு, அதாவது தலைப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம். இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான சுயாதீனம் நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே ரட்சிப்பு உண்டானது. சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருந்தோம். எந்த அடிமைத்தனத்தில் இருந்தோம்? பாவத்தின் அடிமைத்தனம், நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? காணப்பட்டோம். அதாவது பாவிங்கிறத உணர்றேன், அதாவது பாவிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ என்னிலே பாவம் மட்டும்தான் இருக்குது. நான் மீதி என்ன செய்ய முடியாது? எந்த நன்மையும் செய்ய முடியாது. எனக்குள்ள பாவம் இருந்து தான் பாவம் தான் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கிறது. நான் என் வாயில் வர்றதும் பாவமான வார்த்தைகள் தான் வரும். பாவத்தினுடைய கிரியைகள் தான் என்ன செய்யும்? காணப்படும். இதன் மூலமாக என்ன ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் எனக்கு மீட்பும் எனக்கு விடுதலையும் என்ன செஞ்சிச்சு? கிடைச்சிச்சு. எனவே தான் நான் என்ன செய்ய முடியும்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். நான் முதல்ல எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்ச சுயாதீனம் எனக்கு கிடைச்ச உடனே எனக்கு 3 பலன். என்ன பலன் தெரியுமா? முதலாவது, நான் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். 1. 2வது, எந்த சாபத்திலிருந்து? நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து, தேவனுடைய தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, எனக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிடைச்ச சுயாதீனம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்படும்படி நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். சரியா? நான் ரட்சிக்கப்படும்படி மீட்கப்பட்டிருக்கிறேன். 3வது, நான் கிறிஸ்துவை பின்பற்றும்படி நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைக்கிற சுயாதீனம். எனக்கு கிடைக்கிற சுயாதீனம், இந்த சுதந்திரம் கிறிஸ்துக்குள்ளாக எனக்கு கிடைச்சிருக்கிறது. நான் மீண்டும் போய் நியாயப்பிரமாணத்துக்கு நான் அடிமை ஆகக்கூடாது. அதாவது ஒரே விஷயந்தாங்க, எனக்கு ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக தான், கிரியைகளினால அல்ல. என்னுடைய கிரியைகளினால், நான் ஜெபிக்கிறதுனால, நான் வேதம் வாசிக்கிறதுனால, நான் ஆராதனைக்கு வருகிறதுனால, சரியா? நான் ஆராதனைக்கு வருகிறதுனால, தசமபாகம் கொடுக்கறதுனால, திருவிருந்து எடுக்கிறதுனால, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றதுனால நான் எனக்கு ரட்சிப்பு கிடையாது. அவருடைய கிருபையினால தான், விசுவாசத்தை கொண்டு அவருடைய கிருபையினால் மட்டும்தான் எனக்கு மீட்புடைய, என்னுடைய முயற்சினால் அல்ல என்பதை பவுல் இங்கே என்ன செய்கிறாரு? உறுதியாக விளக்கப்படுத்துகிறார். இது முதல் காரியம். சரியா? 2வது காரியம், 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த சுயாதீனத்தை கெடுப்பதற்கு நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்க? உள்ளே வருவார்கள். சுயாதீனத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவினால் நான் பெற்ற விடுதலையை அனுபவிக்காமல் மீண்டும் நான் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய தவறான உபதேசங்கள், தவறான ஆலோசனைகள் என்ன செய்யும்? என்னை தேடி வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? 4வது வசனத்தில் சொல்கிறார். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்துனா என்ன பண்ணுறாங்களா? உளவு பார்த்துனா என்னது? வேவு பார்த்து. அடுத்தது நம்ம கவனிக்கிறது. இதை யார் செய்வா? பிசாசினுடைய தந்திரம். இதெல்லாம்
பிசாசுனுடைய தந்திரம். நம்முடைய ஜெபத்தை சோதிப்பதற்கு, நம்முடைய வேத வாசிப்பை சோதிப்பதற்கு, நாம் ஆராதனைக்கு போகிற அந்த காரியத்தை சோதிப்பதற்கு, உளவு பார்ப்பதற்கு சாத்தான் அவன் எப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? கிறிஸ்து நம்மை ரட்சித்துட்டாருங்க, இந்த சபையில் வச்சிருக்கிறார். இது சுதந்திரம், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சுதந்திரம். நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பின் மரணத்தின் மூலமாக நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுப்பதற்கு, நம்முடைய வேத வாசிப்பை கெடுப்பதற்கு, திருச்சபையினுடைய ஐக்கியங்களிலே நாம் ரெகுலராக அட்டன் பண்ணுவதை பாதிப்பதற்கு இன்றைக்கி நிறைய தடைகள் என்ன செய்யும்? பிசாச மூலமாக நமக்கு வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், திருச்சபை இருக்கிறது, சரியா, போதகர் இருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய ரட்சிப்பை ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு விடாமுயற்சி நமக்கும் இருக்கணும். எப்படி விடாமுயற்சி இருக்கணும்னா, தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? சபை கூடுவதில் விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியை பார்க்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு யார் பக்கத்தில் வந்தாலும் இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதா? கடவுளுடைய நாமத்தை தூசிப்பதற்கு ஒருவேளை என்னுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். இவங்க கூட என்ன செய்யலான்னா, என்னுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு, என்னுடைய அதாவது சத்தியத்தை ஒரே சுவிசேஷத்தின் அடிப்படையில் நான் இருக்கிற அந்த விசுவாசத்தை அவங்க புறந்தள்ளுவதற்கு, அதை விட்டு என்னை வழிவிலகி சாத்தானுடைய மீண்டும் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு அவங்க வழி வகுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 4வது வசனத்தில் சொல்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, இதை பார்த்த உடனே இந்த கலாத்திய சபை மக்கள் இந்த சுவிசேஷத்தை விட்டுட்டு வேறொரு காரியத்திற்கு அவங்க தன்னுடைய எண்ணங்களை கொண்டு போகிற அதை பார்த்த உடனே அவரை பொறுக்க முடியல. அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, 2 பேர்த்தை கூட்டிகிட்டு நேராக எருசலேமுக்கு என்ன செஞ்சார்? போய் அங்குள்ள சீசர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் இவர் போய் விவரித்து சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 15ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 15:24, எங்களால் கட்டளை பெறாத, நல்ல கவனிங்க, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக நாங்கள் தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? பவுல், பர்னபா, தீத்து 3 பேரும் அங்கே போய் எருசலேம் அந்த கூடுகையில் பேசும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்து கொண்டு இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? சப்போர்ட் பண்ணி அப்போ தான் சொல்கிறாங்க, பாருப்பா, இது எங்களால் கட்டளை பெறாத, நாங்கள் அனுமதிக்காத சில நபர் என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே போயிட்டாங்க. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு சத்தியம் இருக்குது. என்ன சத்தியம் தெரியுமா? சபை என்பது இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய பெருகிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை இல்லைன்னா பைபிளை கையில் தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஊழியத்துக்காக போயிடுற நபர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் எங்கிருந்து உருவாக்கப்படணும்னா திருச்சபையிலிருந்து உருவாக்கப்படணும். இன்றைக்கி நிறைய டெனாமினேஷன் பெருகி போச்சு. அதாவது அவங்களா வாலின்றியாக என்ன செய்கிறதுனா, இப்போ இங்கேருந்து போயிட்டு என்ன செய்கிறதுனா வாலின்றியாக
அவங்களாம் ஒரு என்ன செய்கிறது, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே போய் என்ன செய்கிறதுனா நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு என்ன செய்கிறது. இதனால் நிறைய ஸ்தாபனங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிருச்சு, பெருகி போச்சு. இதனால் நிறைய ஊழியங்கள் பெருகி போச்சு. இதை கடவுள் அங்கீகரிக்கவில்லை. புரியுதா? பர்னபாவையும் பவுலையும் எருசலேமிலிருந்து பிரித்தெடுத்து அனுப்புனாங்களா இல்லையா? அனுப்புனாங்க. அப்போ உண்மையான ஊழியக்காரன் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சபையிலிருந்து வந்தீங்க, எந்த சபை உங்களை அனுப்புச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுதான் வேதபூர்வமான ஊழியக்காரன். இப்போ இங்கே அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. சபைக்கு வந்தாங்க தான், ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்க தான், சரியா, எல்லாம் செய்கிறாங்க தான். ஆனால் நாங்கள் அவங்கள அனுமதிக்கலை. அனுமதிக்காத சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பெருகிட்டாங்க. எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சபையை விட்டு, அதாவது சபைக்கு ஏதாவது ஒரு சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வேதத்துக்கு ஒரு வேளை வேதத்தின் மூலமாக கடிந்து கொள்ளப்பட்டு அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்கன்னா கடவுளையும் பகைச்சி, வேதத்தையும் பகைச்சி, சபையை அதாவது திருச்சபையும் பகைச்சி, போதகரையும் பகைச்சி வெளியே போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கள்ள உபதேசத்தை தான் அவங்க பின்பற்றி அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்க என்ன செய்வாங்க, ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி தான் பவுலுடைய நாட்கள் நடந்துச்சு. அப்படி தான் கலாத்திய திருச்சபை காரியங்களில் என்ன செஞ்ச நாட்களில் நடந்தது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, சிந்திக்கணும். அதனால் இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி சபைக்கு ஆராதனைக்கு வராதவங்களுக்கெல்லாம் டேஞ்சர் தான். ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள பிசாசனவன் வேறு வழிக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரியா? கள்ள உபதேசத்தை பற்றி கொள்வதற்கான வழிகள் நிறைய இருக்குது. அதனால தான் ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில் இருக்கணும். அப்போ தான் அவன் என்ன செய்ய முடியும், தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க முடியும். அப்போ தான் தேவனுடைய பார்வையில் கண்காணிப்பில் அவன் என்ன செய்ய முடியும், திருச்சபையினுடைய கண்காணிப்பில் அவன் காணப்பட முடியும். சபைக்கு வராத விசுவாசிகள் இன்றைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர், ஆபத்தானது. எந்த நேரத்திலையும் துன்மார்க்குடைய ஆலோசனையிலையும் பாவிகளுடைய வழியிலையும் பரியாசக்காரர் உட்கார இடத்துலையும் அவங்க மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பிசாசனுடைய வலையில் சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன செய்ய முடியாது, மீறவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்னா சத்தியத்திற்காக சுவிசேஷத்திற்காக நம்ம போராட வேண்டும். சுவிசேஷத்தை எந்த விதத்திலும் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பில் கிருபையின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனானால் அந்த ரட்சிப்பின் அடிப்படையில் எந்த விதமான கள்ள உபதேசமும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அங்கீகரிக்கவும் கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இங்கே பவுல் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். கலாத்திய திருச்சபைக்கு இதை சொல்லுகிறதுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் பாருங்களேன், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் கள்ள சகோதரர்கள்னு சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சரியா? உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் அப்படின்றார். சரியா? விழித்திருங்கள். அப்போ பவுல் இங்கே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனத்தை சுதந்திரத்தை கெடுத்து போடுறதுக்கு இன்றைக்கி பக்க வழியாய் நிறைய கள்ள உபதேசகர்கள் என்ன செய்வாங்க, உங்களை கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளாக வருவார்கள். எனவே நாம் கற்றுக்கொண்ட இந்த கிருபையின் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
எந்த விதத்திலும் நம்ம கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்திற்கு வேற்றுமையான சத்தியங்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ அதனால தான் முதல்ல நம்ம எதை விசுவாசிக்கிறோங்கிறத நமக்கு தெரியணும். நான் எதன் அடிப்படையில் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறேன் என்கிற அந்த ஒரு விசுவாச அறிக்கை எனக்குள்ள உறுதியாக இருக்கணும். அதான் நம்ம 1689 விசுவாச அறிக்கையை நம்ம என்ன செய்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கவும் திருச்சபையில் அங்கமாக இருந்து செயல்படவும் வேண்டும். புரியுதா? ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் இன்னும் 1689 விசுவாச அறிக்கையை படிக்கலைன்னா நீங்கள் அந்த புஸ்தகம் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க, போய் படித்து அதன் அடிப்படையில் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீன சுதந்திரத்தை அதை எப்படி பவுல் எப்படி செயல்படுத்துகிறாருன்னு சொன்னால், எருசலேமிலே அதை விவரித்து சொல்கிறார். கள்ள உபதேசங்கள் அதன் மூலமாக இதை கெடுப்பதற்காக வந்த அந்த காரியத்திற்காக அவன் போய் என்ன செய்கிறான், முதல் காரியம் என்னன்னா விவரித்து சொல்கிறான். ரெண்டாவது காரியம், அந்த சுயாதீன சுதந்திரம் உங்களிடத்துலேருந்து கெடுத்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூணாவது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இணங்கவில்லை. அப்போ அந்த கலாத்திய திருச்சபைக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலாகிலும் அவளுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஒரு நாளிகையாகிலும் எந்த சூழ்நிலையிலும் கள்ள சகோதரர்களோடு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒருமனப்படவில்லை. அவங்க யாருன்னு அறிந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை. அப்போ இந்த மூணாவது காரியம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுதந்திரத்தை நம்ம பாதுகாப்பதற்கு அதிகமாக நம்ம என்ன செய்யணும், போராட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். போராட வேண்டும். புரியுதா? நம்ம பெற்ற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுதந்திரம், சுயாதீனம், அதை நம்ம விவரித்து சொல்லணும் மற்றவங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யணும், அந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த சுயாதீன சுதந்திரத்தை கெடுத்து போடாதபடிக்கு கள்ள உபதேசத்திற்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மூணாவது, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த சுதந்திரத்தை நாம் அதை பாதுகாப்பதற்கு அதற்காக நம்ம என்ன செய்யணும், போராடணும். இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. இதை தான் இங்கே பவுல் என்ன செய்கிறாருன்னா நமக்கு விளக்கப்படுத்துகிறார். அதை அவர் செஞ்சார், அதனால் நம்மையும் செய்ய சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையும் செய்யணும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் செய்யணும். இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு, நான் எந்த விதத்தில் ஒரு நாளிகைகளையாகலும் நான் அவங்களோடு நாங்கள் என்ன செய்யலை, இணங்கவில்லை. அவங்க கள்ள உபதேசத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கவே இல்லை, அவங்களோடு நாங்கள் ஒத்து போகவில்லை. நீங்கள் நிறைய பேர் இவன் சொல்கிறதையும் கேட்பாங்க, அவன் சொல்கிறதையும் கேட்பாங்க. இதுவும் சரிதான்னு சொல்லுவாங்க, அதையும் சரிதான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்டதான இருமனம் உள்ள நபர்கள் இன்றைக்கி நிறைய பேர். அதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டபுள் கேம் விளையாடுறவங்க. டபுள் கேம் இங்கேயும் விளையாடுவாங்க, அங்கேயும் விளையாடுவாங்க. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை அடுத்தது இன்னொன்று அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் என்ன இருப்பாங்கன்னா, அதாவது பவுல் சொல்லுகிற கிருபையின் சத்தியத்தை தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற சுவிசேஷம் சரியானது ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதாவது வேதபூர்வமானது தப்புன்னு சொல்லியும் தவறான சுவிசேஷத்தை சரின்னு சொல்லியும் இன்றைக்கி ஒரு கூட்ட மக்கள் சபையில் என்ன செய்கிறாங்க, சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு கேர்ஃபுல்லாக என்ன தெரியுமா செய்யணும், என்ன செய்யணும்னு சொன்னால், வாசிங்க 2 யோவான் அங்கே சொல்கிறார் பாருங்க, தெளிவாக சொல்கிறார். 2 யோவான் 10வது சொல்லும் பாருங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால்
அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அடுத்தது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனா இருக்கிறானே. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு? அப்போ தெளிவாக சொல்கிறாரு, ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் தெளிவுள்ளவனாக இருக்கணும். எப்படி தெளிவுள்ளவனாக இருக்கணும்? அவன் பேசுகிற ஒரு ஊழியக்காரன் உங்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் பேசுகிறது வேதபூர்வமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யலாம் தெரியுமா? ஏன் கள்ள போதகனை ஏற்றுக்கொள்கிறாங்க தெரியுமா? எது போதகன்னு இவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. அதுதான் பிரச்சனை. எது கர்த்தர், எது கிறிஸ்து, சபைனா என்ன, மன திரும்புதல்னா என்ன, பரிசுத்த மாகுதல்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுதான் பிரச்சனை. சபைனா என்ன, கிறிஸ்துனா யாரு, கிறித்துவனா என்ன அப்படின்னு தெரியல, சத்தியம் தெரியல. அதனால தான் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் போராட வேண்டும். எந்த விதத்திலையும் கிறிஸ்துவை விட்டு கொடுத்துடக்கூடாது. சரியா? அதான் யோதாவில் சொல்கிறார். யோதா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. தைரியமாய் போராடணும். எனக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதான சுவிசேஷம், சத்தியம், அதை நான் என்ன செய்யணும்? அதை காத்துக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் நான் இணங்கக்கூடாது. கள்ள உபதேசகர்களுக்கு, கள்ள சகோதரர்களுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி நான் இணங்குவேனானால் நான் கிறிஸ்துவினால் உண்டான சுதந்திரத்தை நான் என்ன செய்கிறேன்? குலைத்து போடுகிறவனாக காணப்படுகிறேன். இந்த சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக கிடைக்கல. இந்த சுதந்திரம் அவ்வளோ ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ளலை. எந்த சுதந்திரம்? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுதந்திரம், ரட்சிப்பு அவ்வளோ ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ளலை. தேவன் நம்மை முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உன்னையும் என்னையும் மீட்பதற்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அடிகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள். சரியா? இன்றைக்கி பிசாசுக்கும் பாவத்துக்கும் தேவ கோபத்துக்கும் நாம் அடிமையாக இருந்த நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டிருக்கிறார். உங்களையும் என்னை ரட்சித்ததற்கு நீங்களும் நான் என்ன ஏதாவது கொடுத்தோமா? அவருக்கு ஏதாவது கொடுத்தோமா? ஒன்றுமே கொடுக்கலையே. அவருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்? சத்ருவாக இருந்தோம், நித்திய நரகத்துக்கு எதுவாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நம் மீது பொழிந்த அன்பு, அந்த அன்பு எப்பேற்பட்ட தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம் மீது பொழிந்த அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்த அன்பு. நம்மை மீட்டு இருக்கிறார். ஒன்றுக்கும் தகுதி கிடையாது, எதுக்குமே தகுதி கிடையாது. நித்திய நரகத்துக்கு மட்டும்தான் நீங்களும் நானும் தகுதி. ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து இந்த சபையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மேன்மையான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். எனவே இந்த சுயாதீனம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த சுதந்திரம் 2 வகைப்படும். ஒன்று மனிதனுடைய சுதந்திரம், மனிதனுடைய சுயாதீனம். மனிதனுடைய சுயாதீனம்னா மனிதனுடைய சுய எண்ணங்கள். அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னது? மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னது? ஏராளமானது. பகை, சண்டை, கோபம், இது எல்லாமே இதெல்லாம் மனிதனுடைய கிரியைகளினால் வந்தது. இதனால் ஒரு நாள் ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது இயேசு கிறிஸ்துவினுடைய சுயாதீனம், அவரால் உண்டான சுயாதீனம். அதுதான் அன்பு. ஆவிக்குரிய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டதான கனிகளினாலே ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த சுயாதீனத்தை நாம் பின்பற்றும்படி சுதந்திரமாக
அவரை பற்றி கொள்ளும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே நாம் மீண்டும் அடிமையின் சுயாதீனத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பாவத்துக்கு மீண்டும் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். புரியுதா? கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்ம விலைக்கிறைமையை வாங்கியிருக்கிறார். எனவே நாம் தான் அவருக்கு அடிமை. எனவே அவருக்கு நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். அதனால் 3 விஷயங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் தலைப்பு என்னது? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம். சரியா? இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விவரித்து சொல்கிறோம். பவுல் அதுதான் போய் என்ன செஞ்சார், எருசலேமில் விவரித்து சொன்னார். அந்த சுயாதீனத்தை, இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற அந்த சுதந்திரத்தை நான் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எப்படின்னா நிறைய கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் உள்ளே வந்து என்ன செஞ்சிடும், கெடுத்துரும். அதை காத்துக்கொள்ளணும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனம் என்ன செய்யணும், அதுக்காக போராட வேண்டும். போராட்டம், ரத்த சிந்துறதை கூட தயாராக தான் இருக்கணும். அதனால தான் நம்முடைய முற்பிதாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்திற்காக என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். மில்லியன் கணக்கில் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க இந்த சத்தியத்திற்காக. சரியா? எனவே இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சபைகளில் 100 பேர் போவான், 200 பேர் போவான், ஆனால் சுவிசேஷம் இருக்காது, சத்தியம் இருக்காது. புரியுதா? அங்கே நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும், ஆனால் சத்தியம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. புரியுதா? ஏன்னா ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர், கொஞ்சம் பேர் தான், 2-3 பேர். விசாலமான வழியில் ஏகப்பட்ட பேர் போவான், ஆனால் இடுக்கமான பாதையில் கொஞ்சம் பேர் தான் போவான். பரலோகத்துக்கு கொஞ்சம் பேர் தான், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் மட்டும்தான் பரலோகத்தில் இருப்பாங்க. நரகத்தில் ஏராளமான பேர் இருப்பாங்க. எனவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுயாதீனத்தை பெற்றிருக்கிறீங்களா? அது பெற்றிருப்பீங்கன்னா அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் 3 விஷயத்தை மறந்துடக்கூடாது. 1, பிறருக்கு விவரித்து சொல்லணும். 2வது, அதை பாதுகாக்கணும். 3வது, போராடணும். செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.